எடுக்குமா, ரெக்கார்ட் பண்ண முடியும். ரைட், போலாமா? ஆண்டவராக இயேசுவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளின் செய்தி யோவான் சுவிசேஷம் 21ஆம் அதிகாரம். யோவான் சுவிசேஷம் 21ஆம் அதிகாரம். உயிர்த்தெழுந்த ஆண்டவரின் உன்னத ஆசீர்வாதங்கள். ஒரு 5 ஆசீர்வாதங்களை சொல்ல விரும்புகிறேன். 20ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். 20ஆம் அதிகாரம் மறுபடியும் 8 நாளைக்கு போதும். மறுபடியும் 8 நாளைக்கு பின்பு. மறுபடியும் என்ற வார்த்தையின் பொருள் என்னவென்றால், அதாவது மறுபடியும் ஏமாற்றம், கலக்கம், குழப்பம், கேள்வி, இதுக்கு மறுபடியும். அதாவது நாம் எவ்வளவு தூரம் போனாலும் மறுபடியும் மறுபடியும் நம்மை தேடி வருகிற ஆண்டவர். அந்த இன்னொரு வசனம் படிங்க, கேளுங்க. இன்னொரு வசனம் கூட 21ஆம் அதிகாரம் 21ஆம் அதிகாரம் முதல் வசனம், இவைகளுக்கு பின்பு. இப்போ இந்த மறுபடியும் என்ற வார்த்தையின் அர்த்தம் தெரியுமா? எத்தனை முறை நீ போனா கூட உன் பின்னாலே தேடி வருகிற ஆண்டவர். 8 நாளைக்கு பின்பு. எல்லாரும் போயிட்டாங்க. மீன் பிடிக்க ஒருத்தர் போயிட்டார், ஒருத்தர் திரும்பி வரிவசலிக்கு ஒருத்தர் போயிட்டார், அவங்க தொழிலுக்கு போயிட்டாங்க. நீங்க உங்க தொழிலுக்கு போனாலும் உங்க பின்னால வருகிற ஆண்டவர். கரங்களை உயர்த்தி பேதுரு சொல்றாரு, நான் மீன் பிடிக்க போகிறேன். 21ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம், நான் மீன் பிடிக்க போகிறேன். கவனிங்க, ஊழியத்துக்கு வந்து ஆண்டவரை அறிஞ்சு ஆண்டவரை ஆராதனை பண்ணி சபையில் நன்மைகளை பெற்று எல்லாம் பெற்று திரும்பிங்க போறேன், உலகத்துக்குள்ளே போறேன். இன்னைக்கு நிறைய பேருடைய வாழ்க்கையில இதுதான் பிரச்சனை. ஆசீர்வாதம் கிடைக்கல, நன்மை கிடைக்கல, ஜெபம் கேட்கப்படலை, அவங்க எதிர்பார்த்த அளவுக்கு எனக்கு ஆண்டு ஒண்ணுமே பண்ணல. அவங்க சொல்றாங்க, நான் போகிறேன். நல்லா கவனிக்கணும். நஷ்டம் உங்களுக்கு தான், அவருக்கு அல்ல. யார் ஒருத்தர் நான் போகிறேன். நிறைய பேர் இன்னைக்கு மாப்பிள்ளை கிடைக்கல, நான் சபையை விட்டு போறேன். பொண்ணு கிடைக்கல, சபையை விட்டு போறேன். சில பேருக்கு மைக் கிடைக்கல, சபையை விட்டு போறேன். கவனிங்க, போறவங்களுக்கு தான் நஷ்டமே ஒழிய அவங்க நஷ்டமே கிடையாது. ஆனா அப்ப கூட உன்னை தொடர்ந்து வருகிற ஆண்டவர். முதல் சொல்லுகிறேன், த கம்பேஷன் காட், இரக்கமுள்ள ஆண்டவர். யோசித்து பாருங்க, போகிறேன்னு சொல்லிட்டான் இல்லையா? நம்மள என்ன சொல்லுவோம்? போடா, போ, சுத்திங்க தான் வருவேன், வசனம் பேசுவோம் நம்ம எல்லாம். ஆனா அவர் அப்படி அல்ல. மறுபடியும் மறுபடியும் மறுபடியும். இந்த பைபிள் முழுக்க ஒரே ஒரு சத்தியம்தான். ஓடும் மனிதன் அவனை தேடி வருகிற ஒரு ஆண்டவர். ஓடும் ஒரு மனிதன் அவனை தேடி வருகிற ஆண்டவர். மறுபடியும் மறுபடியும். என்னோட முதல் குறிப்பு என்னவென்றால், உயிர்த்தெழுந்த ஆண்டவர் உன்னுடைய அதாவது நல்லா கவனிக்கணும். அவர் விட்டுட்டு போனீங்கன்னா 5ஆம் வசனத்தினுடைய கடைசி வார்த்தை ஒன்றும் இல்லை. எல்லாம் சொல்லுங்க. அவர் விட்டு போன என்ன கிடைக்கும்? சத்தமா இருக்குதும் போயிடும், வலையும் போயிடும், மீனும். நிறைய பேருக்கு புரியல. அவர் விட்டு போயிட்டா பெரிய ஆள் ஆயிடுவோம், அவர் விட்டு போயிட்டா பெரிய ஆள் ஆயிடலாம், ஞானி ஆயிடலாம், அப்படி ஆயிடலான்னு. அவர் விட்டு போயிட்டீங்கன்னா என்னது? புரியுதா? அவர் விட்டு போயிட்டா என்ன கிடைக்காது? ஒண்ணுமே கிடைக்காது. நீங்க சொல்ற மெனுலாம் கிடைக்காது, ஒண்ணுமே கிடைக்காது, சாப்பாடே கிடைக்காது. அப்புறம் எங்க பிரேக், லஞ்ச், ஸ்நாக்ஸ் கிடைக்கும்? ஒன்றும் இல்லை. நல்லா கவனிங்க. இவன் யார் தெரியுமா? இவன் ஒரு பிஸ்னஸ் மேன், தேர்ச்சி பெற்ற ஒரு மீனவன். கவனிங்க, ஆண்டு விட்டு போயிட்டோம்னா அறிவு போயிடும், திறமை போயிடும், தாளந்து போயிடும், உழைப்பு போயிடும், ஒண்ணுமே எல்லாம் போயிடும். என்ன சொல்றாங்க இப்ப அவங்க? ஒன்றும் இல்லை. ஆனா அவரோடு இருக்கும்போது எல்லாம் இருந்துச்சு. அவரோடு இருக்கும்போது, ஆமா, புரியுதா? அவரோடு இருந்தா எல்லாம் இருக்கும். உறவு இருக்கும், சமாதானம் இருக்கும், மகிழ்ச்சி இருக்கும், ஆரோக்கியம் இருக்கும், பணம் இருக்கும், வியாபாரம் இருக்கும். அவர் விட்டு போயிட்டோம்னா, கவனிங்க, மீன் மேல ஆசை வச்சாரு, ஆனா வாழ்க்கையில ஒண்ணுமே இல்லை. புரியுங்களேன்? நீங்க நிறைய பேர் மீன் மேல ஆசை வைக்கிறாங்களோ மீனா மேல ஆசை வைக்கிறாங்களோ தெரியல. மீன் மேல ஆசை வச்சாரு, அது நினைச்சாரு இந்த மீன் என்னை காப்பாத்துன்னு. அந்த மீன் இவரை காப்பாத்தல. இந்த உலகத்துல எதுவுமே நம்மளை காப்பாத்தாது, அவர் மட்டும் தான் காப்பாத்துவார்.
அவன் என்ன நினைச்சான் தெரியுமா? நான் மீன் பிடிச்சி பெரிய ஆள் ஆகி உங்களுக்கு எல்லாருக்கும் முன்ன பார்த்தீங்களா, நான் பாரு எவ்வளோ பெரிய ஆள் ஆகிட்டேன்னு நினச்சி அவன் போனான். ஆனால் நினச்சது என்ன கிடைச்சது? ஒன்றுமே இல்லை. நிறைய பேர் இப்படி நினைக்கிறாங்க. எங்கே போகிறீங்க? எங்கள் சபைக்கு வரல, ஏன் சபைக்கு வரல? வேலைக்கு போகிறேன். வேலை பாஸ்டர். வேலைக்கு போகலாம், ஆனால் ஒன்றும் கிடைக்காது. புரியவே இல்லை. மீன் பிடிக்க போனாரா? மீன் பிடிச்சாரா? மீன் பிடிக்க வலைய போட்டாரா? ராமனும் வலைய போட்டார், ஆனால் ஒன்றுமே. ஆண்டரை விட்டு போயிட்டோம்னா ஆரோக்கியம் போயிடும், வாழ்க்கை போயிடும், எல்லாம் போயிடும். சொல்லப்போனா நாம் நம்பியிருந்த மனிதர்களுடன் விட்டு போயிடுவாங்க. ஒன்றுமே இல்லை மறுபடியும். ஆனால் அந்த குழப்பங்கள் வரும். ஒரு நாள் ஆச்சு, எத்தனை நாள்? 8 நாள். 8 நாள் ஆயிடுச்சு, ஒண்ணுமே கிடைக்கல. ஆனா தேவன் சொல்றாரு, மறுபடியும் மறுபடியும் மறுபடியும். எல்லாம் சொல்லுங்க, மறுபடியும். அடுத்த ஒரு குறிப்பு, இவர் யார் தெரியுமா? உன் இரக்கத்தின் ஆண்டவர். எல்லாம் சொல்லுங்க. நான் எப்படி சொன்னா புரியும்? ஒன்றுமில்லை. என்னங்க எப்படி சொல்லியிருப்பாங்க? இத எப்படி சொல்லியிருப்பாங்க? இந்த ஒன்றுமில்லை என்ற வார்த்தைய, ஒன்றுமில்லை என்ற வார்த்தை எப்படி சொல்லியிருப்பாங்க? என்னங்க சசிகனா சொல்லுவாங்க, அழுதுகனே சொல்லுவாங்க. நம்பர் 1, இந்த ஆண்டவர் உன் அழுகுரலை கேட்கும் ஆண்டவர். உன் ஆண்டவர் அழுகுரலை கேட்கும் ஆண்டவர். ஒன்றுமில்லை, இது என்ன வார்த்தை? தோல்வியின் வார்த்தை, விரக்தியின் வார்த்தை, கண்ணீரின் வார்த்தை, கலக்கத்தின் வார்த்தை, கவலையின் வார்த்தை. எல்லாம் சொல்லுங்க, தோல்வியின் வார்த்தை. ஒன்னும் இல்லைன்னு அர்த்தம். நீங்க கூட வேலைக்கு போனாருங்க, ஆனா வேலைன்னு சொல்லி அனுப்பிச்சிட்டாங்க. வேலைக்கு போனாரு, சம்பளம் வாங்கினாரு, வரும்போதே வட்டிக்கார வாங்கிட்டான். தோல்வியின் வார்த்தை, கண்ணீரின் வார்த்தை, கலக்கத்தின் வார்த்தை, வெறுமையின் வார்த்தை. நம்பர் 1, உயிர்த்தெழுந்த ஆண்டவர் செய்கிற முதல் தெரியுமா? உன்னுடைய ஜபத்தை கேட்கிறவர். ஒன்றுமில்லை. சொல்லிருக்கலாம், இல்ல சொல்லிருக்கலாம். நீ போனிய வீரப்பா போன, நீ போனாலும் பரவாயில்ல, இன்னும் 2 பேர் கூட்டிட்டு வேற போயிட்ட. நீங்க எப்பவுமே ஒரு பின்மாற்றக்காரன் அடுத்த பின்மாற்றக்காரனுக்கு உதவியா இருப்பான். ஒரு பின்மாற்றக்காரன் அடுத்த ஒரு குறை சொல்றவன் குறை சொல்ற பக்கம் உட்காருவான். அவனுக்கு புத்தி இருக்கணும். நான் மீன் பிடிக்க போகிறேன், அவர்களும் போனார்கள். அவங்க சொல்லிருக்கலாம், இல்ல என்னப்பா நீ ஊழியத்துக்கு வந்த? அவன் என்ன சொன்னார் உன்னை பார்த்து? இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன். உனக்கு வாக்குத்தை கொடுத்துருக்கிறாரு, வார்த்தையை கொடுத்துருக்கிறாரு. உன்னை பார்த்து சொன்னாரு, நீ என் பின்னாலே வா, நான் உன்னை மனுஷனை பிடிக்கிறாய். இப்படிலாம் சொன்னாரு. அவர் ஏமாத்திட்டு போறிய? சொல்லுங்க, ஏமாத்திட்டு போவாதீங்கன்னு சொல்லுங்க. ஆண்டரை ஏமாத்திட்டு போவாதீங்க. ஏமாத்திட்டு போனீங்கன்னா உங்களுக்கு தான் ஏமாற்றம். ஏமாத்திட்டு போனீங்கன்னா நாங்க நான் சொன்னாங்க, இத ஒண்ணுமே இல்லைங்க, ராத்திரிலாம் சாப்பிடலைங்க. 8 நாள். எத்தனை நாள்? அப்ப 8 நாள் ஒண்ணுமே தான் இல்லை. ஆனா உயிர்த்தெழுந்த ஆண்டவர் உங்க வாழ்க்கையில வர்றதே உங்களை ஆஸ்வதிக்கத்தான். முதல்ல சொல்லுங்க, ஒன்றுமில்லாத என்னை எல்லாம் உடையவனாய் மாற்ற உயிர்த்தெழுந்தார். ஒன்றுமில்லாதவர்கள் இங்க இருக்க எல்லாருமே நம்ம அப்படிதான். ஒன்னும் இல்லாம தான் இந்த அம்மா வந்தாங்க, ஒன்னும் இல்லாம தான் இந்த அம்மா வாழ்க்கை ஆரம்பிச்சாங்க. இங்க இருக்க எல்லாருமே, இந்த அம்மா கூட. இந்த வீடே ஒரு ஓட்டு வீடு, மின்சாரம் கிடையாது. புரியுதா உங்களுக்கு? சிமெண்ட் தெரியான்னு தெரியல எனக்கு. சிமெண்ட் தருதானா ஞாபகம் இல்லை. ஆனா ஒண்ணு ஓட்டு வீடு. ஆனா இன்னைக்கு ஆண்டு வந்ததுனால எல்லாம் முடிவுகளை கத்தர் மாத்தி இருக்கிறார். கரங்களை உயர்த்தி, இந்த வீட்டுல இல்லாத ஒண்ணுமே இல்லை. இந்த வீட்டுல இல்லாத ஒண்ணுமே இல்லை. வைஃபைல வந்து இருக்குது, வைஃபை இருக்குது, வைஃபையும் இருக்குது. ஆமீன். பெரிய டிவி இருக்குது. 1 மாடியா 2 மாடியா? 2 மாடி. 1 மாடியா? மாடி மேல மாடி கட்டி. அப்ப ஆண்டர் வந்துட்டாருன்னா ஒன்றுமில்லை இந்த நிலையில வந்து எல்லாவற்றையும் உடையவராய் கத்தர் மாத்துவார். இங்க எல்லாருக்கும் அது பொருந்தும். பிரசங்கம் பண்ற எனக்கும் பொருந்தும், இங்க வந்து அந்த ஐயாவுக்கும் பொருந்தும். விஷயம் தெரியுமா? அவரை சந்திக்கும் போது வாழ்க்கை மாறும். நான் பல முறை சொல்லியிருக்கிறேன், ஏசுனா சந்திக்கிறதுக்கு முன்னால சாப்பிட வழி இல்லை, ஏசுனா சந்திச்ச பிறகு சாப்பிட நேரம் இல்லை. ஏசுனா சந்திக்கிறதுக்கு முன்னால சாப்பிட வழி இல்லை, இப்ப சாப்பிட நேரம் இல்லை. உண்மையா பொய்யா? சாப்பிடவே நேரம் இல்லை. உங்களுக்கு வியாபாரம் அதிகம், எங்களுக்கு ஊழியம் அதிகம். ஆமீன்.
உயிர்த்தெழுந்த ஆண்டவர் செய்கிற முதல் காரியம் தெரியுமா? சோர்ந்து போன என்னை சந்திக்கிறார், விழுந்து போன என்னை தூக்கி விடுகிறார், ஒன்றுமில்லாத என்னை எல்லாவற்றையும் உடையவனாய் கர்த்தர் மாற்றார். நம்பர் 1, அழுகையின் குரல். அது என்ன குரல்? கிரை. ஆங்கிலத்துல கிரை. சொல்லுங்க, அழுகையின் குரல். ஒன்றுமில்லை. எப்படி சொல்லியிருப்பாங்க தெரியுமா அந்த வார்த்தைய? ஒண்ணுமே இல்லை ஆண்டவரே. அது தோல்வியின் குரல். ஆனா பாட்டு பாடுறோம், வெற்றியின் குரல். என்ன பாட்டு? வெற்றியின் குரல். மகிழ்ச்சியின் குரல், வெற்றியின் குரல் துணிக்கப்பட்டவர். இரண்டாவது குறிப்பு, உயிர்த்தெழுந்த ஆண்டவர் செய்கிற இரண்டாவது வார்த்தை என்ன தெரியுமா? இரண்டாவது வார்த்தை 5ஆம் வசனத்துல முதல் வார்த்தை, பிள்ளைகளே. என்னங்க? அருந்து போன உறவை புதுப்பிக்கிற ஆண்டவர். எல்லாம் சொல்லுங்க, அருந்து போன உறவை. ஹலோ, போயிட்டா அவன் பிள்ளையா? என்ன சொல்லுவோம்? அவன் பிள்ளையே இல்லைங்க, எனக்கு அவன் பிள்ளையே இல்லை. எப்படிலாம் வச்சிருந்தேன் தெரியுமா? எப்படிலாம் வச்சிருந்தேன். அவனுக்கு நல்ல எனக்கு சாப்பாடு இல்லைன்னா கூட அவனுக்கு சாப்பாடு போட்டேன். ஆனால் என்கிட்ட தூரம் போயிட்டான். அவன் தூரம் போனாலும் பரவாயில்ல, பொண்டாட்டியும் கூட்டின்னு போயிட்டான், பிள்ளைகளையும் கூட்டின்னு போயிட்டான், என் அம்பாவை விட்டுட்டு போயிட்டான். ஆனால் அப்போ கூட அவர் சொல்றாரு, என் பிள்ளைகளே, நீ எத்தனை முறை நீ தப்பு பண்ணா கூட நீ அவர் புள்ளதான். யார் புள்ளதான்? சண்முகம் புள்ளதான். நீ எத்தனை தப்பு பண்ணாலும் ஆனா யார் புள்ளதான். புரியுதா உங்களுக்கு? ஏசப்பா புள்ளன்றது அடுத்த விஷயம். எனக்கு ஒரு இன்ஷியல் இருக்குதே, பி, அதுக்கு தான் நான் சொந்தக்காரு. அப்ப ஆண்டு சொல்றாரு, நீ எத்தனை முறை போனாலும் நீ என் பிள்ளைதான். ஆமேன்னு சொல்ல மாட்டீங்களாமா? நிறைய பேர் உணர மாட்டேன்றாங்க. என் பிள்ளைகளே, ஒரு உறவு, ஒரு பரிவு, ஒரு பாசம், ஒரு தயவு, அவர் மேல் வைத்த அந்த நம்பிக்கை. பிள்ளைகளே, என்னங்க நாகர்கோயில் இப்படிதான் சொல்லுவாங்க, பிள்ளைகளே, பிள்ளையே, மக்களே. அழகான வார்த்தை. நம்ம ஊர்ல இப்படி சொல்ல மாட்டேன்றோம். பேய, பிசாச, வாடா போடா. ஆண்டவர் சொல்ற வார்த்தை யாரை பார்த்து? அம்மா உள்ள வந்து உட்காருங்க. அது வேறையா? ரைட். சரி, பிள்ளைகளே. அப்ப கூட யார் தெரியுமாறு? உன் உறவை விரும்புகிற ஆண்டவர். உன் உறவை அப்பனா புரிஞ்சுக்கணும். பிள்ளையேன்னு சொல்லுவான், அவரை யாரா இருக்கும். ஆனா அடுத்த மாசம் அவன் அவரை அறியாதிருந்தான். ஹலோ, எல்லாம் கவனிக்கிறீங்களா? பிள்ளையேன்னு சொல்லும் போது அவன் அவரை, யோவான் தான் சொல்றான் இவர் கர்த்தர் அப்படின்றான், இல்லைங்களா? 7ஆம் வசனத்துல யோவான் அந்த சீஷன் அவரை அவனிடத்துல வந்து அவர், ஹலோ, என்ன பாருங்க என்ன, இது வருஷம் சபைக்கு வரீங்க, அந்த அம்மா உங்களை பார்த்து இவர் தான் பாஸ்டர், உங்களுக்கு எப்படி இருக்கும்? நீங்க முதல்ல வந்து அந்த அம்மா முதல்ல வந்தாங்களா? இப்ப அந்த அம்மா உங்களுக்கு சொல்றாங்க இதான் பாஸ்டர்னு. அதல்ல, நம்முடைய தரம் குறைந்து விடுகிறது. நம்முடைய குறைந்து விடுகிறது. நம்முடைய இந்த நெருக்கம் புரிந்து விடல. பாருங்க, யோவான் வந்து பேர் சொல்றாரு, அவர் யாரு? புரியுதா உங்களுக்கு? ஒண்ணு வேணாம், இவங்க பையன் இவங்க அம்மாக்கு இதாம்மா சர்ச்சை அப்படி இருக்கும். யாருக்கு உபன்யாசம் பண்றது இல்லை? சொல்லுங்க, கரங்களை உயர்த்தி. எனக்கு நல்லாவே தெரியும்னு சொல்லுங்க. இவரை தெரியும், சத்தியம் தெரியும், ஆண்டவர் தெரியும், அவருடைய ஆசீர்வாதம் தெரியும், அவர் உயிரோடு எழுந்து என் கூட இருக்கிறான்னு தெரியும். சொல்லுங்க, எனக்கு யாருமே சொல்லிக் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. சொல்லுங்க, எனக்கு யாரும் சொல்லிக் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. எனக்கு யாரும் சொல்லிக் கொடுக்க வேண்டிய, எனக்கு தெரியாதா? 56 வருஷமா ஆண்டவரோட இருக்கிறேன்னு. எனக்கு இவர் வந்து இதான் பாஸ்டர் பைபிள்லாம் எப்படி இருக்கும்? இதான் பைபிள் பாஸ்டர். புரியுதா உங்களுக்கு? சொல்லுங்க, எத்தனை ஆண்டுகள் ஆனாலும், எத்தனை தோல்விகள் வந்தாலும், இல்லாமை வந்தாலும், வெறுமை வந்தாலும், ஒண்ணுமே இல்லைனா கூட அவர் தான் கர்த்தர். 2 பேரும் அந்த வார்த்தை வருது. அவன் கர்த்தர் என்றான், இவன் கர்த்தர் என்றான். இந்த வார்த்தை இருக்குதுல்ல, அவன் கர்த்தர் என்றான். எல்லாம் சொல்லுங்க, கைப்பிடி சொல்லுங்க. நீங்க சொல்லி தெரிய வேண்டிய அவசியம் இல்லை. நீ பாடுன்னு சொல்லாத,
ஜெபம் பண்ணு சொல்லாத, தூங்காதன்னு சொல்லாத. அவன் கர்த்தர் என்றான், இவன் அவன் கர்த்தர் என்றான், இவர் எல்லாம் கவனிங்க. கிட்ட வந்து கேளு. அவன் கர்த்தர் என்றான், இவன் எல்லாம் சொல்லுங்க. தேவனே, அடுத்தவங்களுக்கு நான் போதிக்கணும், எனக்கு ஒருத்தர் போதிக்கக்கூடிய அவசியம் இல்லை ஆண்டவரே. என்ன பாக்குறீங்க? நீங்க அடுத்தவங்களை போதிக்கணும், அடுத்தவங்களை போதிக்கக்கூடாது. ஆபிரகாம் அந்த அபிமெலேக்கு ஆபிரகாம் அது கேட்டான், ஏன் இப்படி செய்தாய்? ஏன்? உலக மனுஷன் ஆவிக்குரிய மனுஷன் கேள்வி கேட்க கூடாது, ஆவிக்குரிய மனுஷன் உலக மனுஷன் கேள்வி கேட்கணும். புரியுதா? என்ன இப்படி பண்ணிட்டே காலை, என்ன இப்படி பண்ணிட்டேம்மா, ஏமா இப்படி பேசின? நாம அடுத்தவங்களை கரெக்ட் பண்ணணும், அடுத்து நம்மளை கரெக்ட் பண்ணக்கூடாது. அந்த அளவுக்கு நம்ம வாழ்க்கை இருக்கணும். ஒரு அபிமெலேக்கு உலக மனுஷன், இவன் சொல்றான் இது என் சகோதரின்னு. என்னப்பா சகோதரி மாதிரி தெரியுது, நிறையவே வித்தியாசம் இல்லை. இப்ப வேற யாரும் சொன்னா பரவாயில்ல சகோதரின்னு, புரியல. வேற யாரும் சொன்னா கூட சகோதரி சொன்னா பரவாயில்ல, இந்த அம்மா போய் சகோதரின்னு சொன்னா எப்படி இருக்கும்? அபிமேல் நல்லாவே தெரியும் இது பொய்ன்னு தெரியும். அப்ப நம்ம பேசுற பொய் உலகத்தானுக்கே தெரியுது. தரங்களை சொல்லுங்க, நான் பேசுற பொய் ஆதியாகமத்தின் புஸ்தகம் 26:10 26:10 சொல்லுங்க. நான் பேசுற பொய் உலகத்தானுக்கே தெரியும். ஆமீன். ஒரு அபிமேல் கண்டுபிடிச்சிட்டான், நீ என்ன பேசுற? ஆமீன். என் இடத்தில் ஹலோ நீங்க சொல்லலாம், ஒரு வேளை என்ன பாருங்கள், நீங்க சொல்லலாம், ஏமா உங்களுதான் உடம்பு சரியில்லாமான்னு, அது பேய்க்கே தெரியும் நீ போய் பேசுறேன்னு. புரியுதா? புரியலையா? ஏன் இப்படி செய்தாய் என்று யார் கேட்கறது? ஒரு உலக மனிதன். யாரை பார்த்து தெரியுமா? என்ன பாருங்க, விசுவாசிகளின் தகப்பனை பார்த்து சொல்றார். நீங்க யாரு? இல்ல சொல்லுங்க, நான் விசுவாசிகளுக்கு தாய். சத்தமா சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. விசுவாசிகளுக்கு தாய், விசுவாசிகள் தகப்பன் இல்லையா? தாய் தகப்பன். இப்ப நான் பேசுற போய் யாரு கண்டுபிடிக்கிறான்? உலகத்தானே கண்டுபிடிக்கும் போது ஒரு ஆவிக்குரிய கண்டுபிடிக்க மாட்டானா? இந்த ஜனங்க சொல்லுத இந்த போயிட்டு வரேன் பாஸ்டர்னு நான் கண்டுபிடிக்க மாட்டேனா? 56 வருஷமா இருக்கிறேன், கண்டுபிடிக்க மாட்டானா? யார் பொய் சொன்னாலும் நல்லா கவனிக்கணும், என் பொய்யை யார் கண்டுபிடிக்கிறது? அப்போ ஆவிக்குரிய அபிஷேகம் பெற்ற நான், கிருபை பெற்ற நான், வரங்களை பெற்ற நான், நன்மை தீமை அறியத்தக்க நான் கண்டுபிடிக்க முடியாதா? உங்க பையன் பேசுற போய் உங்களுக்கு கண்டுபிடிச்சவங்கள மூத்து பண்ணாத. ரைட், சொல்லுங்க. அவன் கர்த்தர். அவன் ஒரு யோவான் சொல்றாரு, யோவான் மேல சபையை கட்டல, பேதுரு மேல சபையை கட்டினாரு. பேதுரு சொன்னாரு, நீ மனிதனை பிடிக்கணும் ஆக்குவேன், இந்த கல்லின் மேல் எல்லாம் சொல்லுங்க. தேவனே, எனக்கு கொடுக்கப்பட்ட வாக்கு தத்தங்கள், என்னை குறித்து வைத்திருக்கிற அந்த நம்பிக்கை வீணாய் போகாது. சத்தமா சொல்லுங்க, என்னை குறித்து வைத்திருக்கிற திட்டங்கள், தீர்மானங்கள் வீணா போகக்கூடாது. அவர் பண்ணார். நான் போட்ட திட்டங்கள் சிறிதாயினும் எனக்காக திட்டங்கள் எவ்வளவு சொல்றாரு, உன் பேரில் உன்னிலும் என் சபையை கட்டுவேன். எவ்வளவு பெரிய பாக்கியம்! யாருக்குமே சொல்லல. மத்தேயு நல்ல பணக்காரர், மறுபா சொல்லல. லூக்கா டாக்டர் கிட்ட சொல்லல, ஒரு பணக்காரன் மேல சொல்லல, சாதாரண மீன் பிடிக்கிறவன்ட சொல்றாரு, உண்மையில் சபையை கட்டுவேன். எல்லாம் கரைகளை போய் சொல்லுங்க. எனக்கு படிப்பு இல்லை, அந்தஸ்து இல்லை, பணம் இல்லை, ஆனா என்ன கொண்டு செய்வேன்னு சொல்லிக்கிறீங்களே, நன்றி ஆண்டவரே. ஆமேன். என்ன கொண்டு நினைச்சுக்கலாம், லூக்காவை கொண்டு, டாக்டரை கொண்டு, மத்தேயு ஒரு பெரிய கலெக்டர், அவரை கொண்டு, அவனோட கலெக்டரை கொண்டு அல்ல, டாக்டரை கொண்டு அல்ல, படிப்பறியா நம்மை கொண்டுதான் கத்த செய்யறார். இல்ல சொல்ல, என்னை கொண்டுதான் செய்யறார். கரங்களை உயர்த்தி நம்புறியா? கலெக்டர் கொண்டு அல்ல. மத்தேயு ஒரு கலெக்டர், பேதுரு லூக்கா ஒரு டாக்டர். புரியுதா உங்களுக்கு? எல்லாருமே ஒரு பேக்ரவுண்ட் இருக்குது. ஆனா பேதுருக்கு பேக்ரவுண்டே கிடையாது. அவர் பேக்ரவுண்ட் எல்லாம் என்னதான்? காசிமேடு தான். அவர் பேக்ரவுண்ட் எல்லாம் கடலோரம் தான். சொல்லுங்க, கடலோரம் தான். அங்க என்ன வரும்?
நாத்தம் தான் வரும். சொல்லுங்க, நாற்றமான வாழ்க்கையை வாசனையான வாழ்க்கையை மாத்திருக்கிறார். சில பேர் பேசினாலே கவனிச்சுக்கிறீங்களா, கூவன் ஆறை விட மோசமா பேசுவாங்க. வாடி போடி என்னாடி என்னாடி யாரையும் எடுத்துப்பாங்க. எங்க தாத்தா செத்து போன தாத்தாலாம் எடுத்துப்பாங்க. ஆமேன். கரங்களை உயர்த்தி. அழுகுறை கேட்கும் ஆண்டவர், உறவை விரும்புகிற ஆண்டவர், ஒன்றுமில்லாத உன்னை எல்லாவற்றும் உடையவனாய் மாற்றுகிற ஆண்டவர். ஆமேன் சொல்ல மாட்டீங்களா? அடுத்து சொல்லுங்க, அடுத்து சொல்லுங்க, உன்னையே திரும்ப அறிக்கை இடுகிற வைக்க ஆண்டவர். கன்ஃபெஷன். ஹலோ, ஒரு சின்ன கேள்வி. இவர் கர்த்தர் தெரிஞ்சிருந்தா அவன் போயிருப்பானா? என்ன பாருங்க, இயேசுன்னு தெரியும், யோசேப்பின் மகன் தெரியும், எல்லாம் தெரியும். சில நேரங்கள்ல நம்ம எவ்வளவுதான் வசனம் படிச்சிருந்தாலும் நம்முடைய சூழ்நிலைகள் தேவனை அறிய வேண்டிய பிரகாரமா அறிய நம்மளால முடியல. புரியுதா? ஒரு நெருக்கம் தெரியுது. ஆனா அவர் கர்த்தர், ஆளுகிறவர், ஆட்சி செய்கிறவர், எல்லாவற்றையும் மாற்றுகிறவர், இதையே தன்னுடைய கரத்திலே தாங்குகிறவர். அவன் இயேசுன்னு சொல்லல. அவனுக்கு இயேசு தெரியாதா? அவரோட 33 வருஷம் வாழ்ந்திருக்கிறானே. சொல்லுங்க, இவர் கர்த்தர், என் காரியங்களை மாற்றுவார், என் வியாதியை மாற்றுவார், என் பலவீனங்களை மாற்றுவார், என் பயத்தை மாற்றுவார். இயேசு என்றால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர், கர்த்தர் என்றால் எல்லாவற்றையும் ஆளுகை செய்கிறவர். அடிக்கடி சொல்லுங்க அந்த வார்த்தைங்க. உலகத்தோட சொல்றான், கத்தாவே கத்தாவே கத்தாவேன்றான், கிண்டல் பண்றதுக்கு. அவர் பாட்டு கூட இருந்தது, மாட்டிக்கினாரு ஒருத்தர், அவரை காப்பாற்றணும் கர்த்தர்ன்னு. அவனுக்கு தெரியல கர்த்தர் யாருன்னு. இவர் ஆளுகிறவர், அரசாட்சி பண்ணுகிறவர். நான் ஸ்கூல்ல படிக்கும்போது, காலேஜ் படிக்கும்போது என்னை பார்த்தெல்லாம் கர்த்தரே கர்த்தரேன்னு. இதே பிராட்வேல போகும்போது என் பேர் ஸ்டீவன், டீ பண்ணுன்னு சொல்லுவாங்க. அவங்களாம் நீ சபைக்கு போறாங்க. ஆமேன்னு சொல்லுங்க. கர்த்தர். சத்தம் கரங்களை உயர்த்தி, என் வாழ்க்கைக்கு கர்த்தர். அவன் வாயில வார்த்தையை வர மாட்டேங்குது. சொல்லுங்க, என் படிப்புக்கு அவர் தான் கர்த்தர், என் பணத்துக்கு அவர் தான் கர்த்தர், என் திறமைக்கு அவர் தான் கர்த்தர். வந்ததானே கர்த்தர், வரலையே வாயிலிருந்த. சொல்லுங்க, கர்த்தர். 2 முறை சொல்றான் இல்ல, கர்த்தர் கர்த்தர். டெய்லி சொல்லு, கணக்கே வரல கர்த்தர். வருது இல்ல, இங்கிலீஷே வருது, தமிழ் வருது, ஏதோ ஒன்று வராது ஒரு கட்டாயம். எது வரலையோ கர்த்தர்னு சொல்லி வந்துடும். ஆமே. நான் அப்படியே ப்ராக்டிஸ் பண்ணிக்கினேன். கணக்கே வராது, கர்த்தர் கர்த்தர்னு சொல்லி கணக்கு வந்துடுச்சு. இப்போ நம்ம சொல்லி எடிட் பண்ணும்போது கர்த்தர் கர்த்தர்னு சொல்லு வந்துடும். ஏன்னா அந்த கர்த்தர் அவர் பார்க்குறாரு, என் மகன் எந்த அளவுக்கு எனக்கு கனம் பண்றான். ஆண்டவர்னு சொல்றது வேற, உலகத்தவன சொல்றான். பழனி ஆண்டவர், பேய் ஆண்டவர், நாகூர் ஆண்டவர்லாம், அந்த ஆண்டவர் இல்லை, இவர் கர்த்தர். ஜெபின்னு சொல்லுங்க, அடிக்கடி வார்த்தை பயன்படுத்துங்க, கர்த்தாவே கர்த்தாவே. அது ஒரு கனம் பண்ற வார்த்தை, அவரை கனம் பண்ற வார்த்தை. இயேசுன்னு எல்லாம் தான் வச்சுக்கிறாங்க பேர். இப்போ என்னங்க புது உங்களுக்கு பிற்பாடி படிக்கிறோம், இயேசுன்னு பேர் வருதுல்ல. கஞ்சா வைக்கிற பேரு ஏசு, ஏசு அடியான், ஏசு பாதம், நம்ம போலீஸ் டிபார்ட்மெண்ட் எல்லாம் ஏசு பேர் தான் வச்சுக்கிறான். ஆனா கர்த்தன்ற பேர் யாரும் வச்சில்ல. உயர்ந்தவர், சிறந்தவர், உன்னதமானவர். ஆமேன். ஹலோ, யாராவது பார்த்து கேட்பாங்க, ஏதாவது சொன்னா என்ன சொல்லுங்க, ஏமா அப்படி இருக்கிறிய? கர்த்தர். அந்த கர்த்தர் பாப்பாரு, என்ன உயர்த்துற மகளை கர்த்தர் நான் நிச்சயம் உயர்த்துவேன், என்னை கனம் பண்ற மகளை நான் நிச்சயமா கனம் பண்ணுவேன். 3வது குறிப்பு, 3வது குறிப்பு அதே அதிகாரத்துல 3வது குறிப்பு கவனிங்க. 9ஆம் வசனம், 9ஆம் வசனம். குளிர்ந்த உன் வாழ்க்கையை நெருப்பாய் மாற்றுகிற கர்த்தர். குளிர்ந்து போன வாழ்க்கை, எனக்கு எவ்வளவு வேலை தெரியுமா? தலைக்கு மேல வேலை இருக்குது எனக்கு, அதெல்லாம் விட்டுட்டு வந்திருக்கிறேன். சொல்லுங்க, குளிர்ந்து போன வாழ்க்கையை அனலாய் மாற்றுகிற கர்த்தர். இங்கிலீஷ் படிப்பீங்களா? இங்கிலீஷ்ல கன்சூமிங் ஃபயர். அதாவது சொல்லுங்க, குளிர்ந்த வாழ்க்கை. ஜெபம் பண்ண முடியல, கைத்தட்ட முடியல, பாட்டு பாட முடியல, தலைமை சொல்லு, ஆண்டவரே குளிர்ந்த வாழ்க்கையை அனலா மாத்துங்கன்னு சொல்லுங்க. எல்லாம் உங்க தலைமையில கை வைங்க. குளிர்ந்து போன வாழ்க்கை, ஏதோ ஒன்னாலும் குளிர்ந்து போயிடுச்சு. சூழ்நிலையோ, வறுமையோ, ஏழ்மையோ, சந்தர்ப்பமோ, ஏளனமோ, ஏதோ ஒரு தோல்வி என இட் மேக்ஸ் மீ கோல்ட், பட் லார்ட் மேக் மீ ஃபயர். எல்லாம் சொல்லுங்க, என் வாழ்க்கையை அனலாய் மாற்றுங்க.
சொல்லுங்க, அனலாய் மாற்றுங்க. ஒரு பாட்டு கூட பாடுறீங்க, அனலா தழலாய். சொல்லுங்க, என் வாழ்க்கை அனலா மாத்துங்க ஆண்டவரே. ஆண்டவரே, இந்த பொண்ணு வாழ்க்கை அனலா மாத்துங்க, அக்கினியா மாத்துங்க. ஆமீன். என் வாழ்க்கை அனலா இருக்கணும் ஆண்டவருக்காக. சண்டை போறதுக்கு இல்ல, கோவப்படுறதுக்கு இல்ல, ஒரு அனலா இருக்கிறாங்க. இப்போ எங்க பசங்க சொல்லும், இப்போ வாழ டேடி, அப்புறம் ஃபோன் பண்றேன், சூடாகிறாங்க. அந்த சூடு இல்லை இப்போ. அதான் ஏற்கனவே சூடு இருக்குது ரொம்ப. சொல்லுங்க, நான் எப்பவுமே ஆண்டவருக்கு அனலா தான் இருப்பேன். பல நேரங்களில் குடிந்து போகிற நேரங்கள்லாம் உண்டு. இப்போ இந்த அம்மா என்ன சொன்னா, நான் ஏதோ ஒன்று சொன்னா ஐ வில் பி வெரி கோல்ட், வராது, ஜபமே வராது. நேற்று ஒருத்தர் சொன்னாரு, உயிரோடு இருக்கிற ஜெபிப்பான், செத்து போனோம் ஜெபிக்க மாட்டான். உயிரோடு தானே வரும். இப்படி சொல்றேன், உயிரோடு இருந்தா பாட்டு வரும். யாரெல்லாம் பாட்டு பாடலையோ அவங்கள செத்து போனோம்னு அர்த்தம். நாளைக்கு சர்ச்சில் சொல்லுங்க, ஏமா உயிரோடு இருக்கிறியான்னு கேளுங்க. இப்படி சொல்லுங்க, உயிரோடு இருந்தா பாட்டு வரும், செத்து போன என்ன வராது. ஆமீன். உயிரோடு என்ன வரும்? சத்தமா. ஏன் பாட்டு வரல? பெட்டி உலகுது. சொல்லுங்க, உயிர்த்தெழுந்த ஆண்டவர் முடிந்து போன வாழ்க்கையை அனலாய் மாற்றுகிறார். சொல்லுங்க, அனலாய். எல்லாம் சின்ன ஜெபம் பண்ணுங்க. தேவனே, என்ன வந்தாலும் எது வந்தாலும் ஆண்டவருக்கு அனலா இருக்கணும். ஆண்டவர் குளிஞ்சு போயிட்டா எதுக்கும் உதவாது. ஒன்னு அனலா இருக்கணும், இல்ல குளிரா இருக்கணும், இல்லைன்னா வாந்தி பண்ணிடுவார். தேவன் சொல்றாரு, நான் வந்ததே உயிர்த்தெழுந்து உன்னை அனலா மாத்ததான். எல்லாம் கரங்களாய் சொல்லுங்க, ஆண்டவருக்குள்ள அனலா இருக்கணும், சபையில் அனலா இருக்கணும். நான் பேசும்போதே அந்த அனல் தெரியணும். இப்ப அனலா பேசுறாங்க இந்த பிரச்சாரத்துல, அந்த அனல் வேற. அது அடுத்த தாக்கும் அனல், இது என்னை உருவாக்கும் அனல். படிச்சு பாருங்க, அந்த அனல்ல என்ன தெரியுமா? அந்த அனல்ல என்ன இருந்துச்சு? சத்தமா சொல்லுங்க. அந்த அனல்ல என் தேவையெல்லாம் தேவன் சந்திப்பார். அந்த அனல் என்னெல்லாம் இருக்குது? ஹலோ, இனி நான் போய் மீன் பிடிச்சு, நான் போய் மாவு வாங்கி, நான் அதை சுட்டு, அது கேஸ் தயார் பண்ணி, கரெக்டாக சொல்லுங்க, கேஸ் தேவையில்லை, மார்க்கெட் தேவையில்லை, ஒண்ணுமே தேவையில்லை, எல்லாம் எனக்கு ஆயத்தம் பண்ணியிருக்கிறேன். அப்ப இருக்குதா? மீன் மீன் அவிச்ச மீனா சமைச்ச மீனா? கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, எனக்காக யாவையும் செய்வார். இப்படி சொன்னா புரியும். எனக்காக சமையல் கூட அவர் செய்வார். யார் சமைச்சதுமா? அங்க யார் சமைச்சது? அவர் தான் சமைச்சார். போய் சொல்லுங்க வீட்டுல. எனக்கே சொல்றீங்க திருப்பி. நான் உள்ள போனதே இல்லை, கேட்டு பாருங்க. அதுக்குள்ள போனதே கிடையாது. அது கூட இருக்காங்க, ரொம்ப உட்காருவான். சொல்லுங்க, எனக்காக எல்லா வேலையும் செய்வார். ராம் முழுவதும் அவர் காற்றை அதட்டினார். அவர் தான் அந்த கடலுக்கே அவர் தான் விசிறி வீசினாராம். நம்புறீங்களா? ராமன் கீழ்காற்றை, அது இயற்கையா அவரா? ராம் முழுவதும் கீழ்காற்றை. இவங்ககிட்ட கொஞ்சம் கொடுத்து கொஞ்சம் வயசு சொல்லுங்க, நேரம் 2 நிமிஷம், அவ்வளவுதான். ராம் முழுவதும் சொல்லுங்க, எனக்காக அவர் செய்யாத வேலை ஒண்ணுமே இல்லை. கற்களை எடுக்கிறார், பொறுக்கிறார், வெயில் அடைக்கிறார், இதெல்லாம் அவர் தான் செய்யறார். கல் பொறுக்க சொல்லுங்க நம்ம பசங்களை, அந்த கல்லை நம்ம அடிச்சிருவோம். அவர் தெரியும். வேலி போட சொல்லுங்க, அவர் தான் வேலி அடைத்தார். அப்படின்னா அவர் கையில காய் வந்திருக்காதா? ஸோ எனக்காக அவர் செய்யாத ஒரு வேலையும் இல்லை, எல்லா வேலையும் அவர் செய்வார். இந்த பையனை சொல்லுங்க, எனக்காக என் ஆண்டவர், நீ படிடா, உனக்காக ஒரு எக்ஸாம் எழுதுவார். ஆமே. பையன் கேட்டான் ஒருத்தர் கொஸ்டின் பேப்பர் பார்த்து, சார் இதுல எனக்கு ஒண்ணுமே தெரியல சார் அப்படின்னா. இந்த கொஸ்டின் பேப்பர் எனக்கு ஒண்ணு புரியல, கொஸ்டின் பேப்பர் மாத்தி கொடுத்துருக்கீங்கன்றான் பையன் வாத்தியார போய். அவனுக்கு ஒன்றும் தெரியல, என்ன சொல்றான் வாத்தியார்ட்ட போய், கொஸ்டின் பேப்பரை மாத்தி கொடுத்து. அவன் படிக்கல, அதனால ஒரு கொஸ்டின் கூட தெரியல அவனுக்கு. புரியலையா? அவன்கிட்ட வந்துட்டு ரொம்ப ஞானி ஆயிடுவேன். எல்லாம் செய்வார். கறி நெருப்பும் அப்பமும் மீனும் அங்கே இருப்பதை அவர் கண்டார்கள். அப்ப யார் சமைச்சது? ஜபம் பண்ணிட்டு செய்யுமா, 10 நிமிஷத்துல வேலையை முடிஞ்சிடும். ஜபம் பண்ணிட்டு காபி போடு, சூப்பர் காப்பியா இருக்கும். அது நெஸ்கேப்போட சூப்பரா இருக்கும். நீ ஜபம் பண்ணாத பண்ணினா அது பெட் காஃபி. ஜபம் பண்ணிட்டு பண்ணினா பெட் காஃபி. புரியல? ஜபம் பண்ணிட்டு பண்ணினா பெட் காஃபி, ஜபம் பண்ணாது பெட் காஃபி. நம்பர் 1 என்னது? 21ஆம் அதிகாரம் யோவான்
சொல்லுங்க, என் அழுகுரலை கேட்கிற ஆண்டவர். முதல் குறிப்பு, ஒன்றுமில்லாத என் வாழ்க்கையில் எல்லாவற்றையும் செய்யும் ஆண்டவர். 17ஆம் வசனம், 17ஆம் வசனம். என் வாழ்க்கை 7ஆம் வசனம் படிங்க. 9ஆம் வசனத்துல அனலாக்கும் ஆண்டவர். சத்தமா 9 9 9. அவர்கள் கரையிலே வந்து இறங்கின பொழுது ஆமென் நெருப்பு போட்டிருக்கிறதையும் ஆமென். அதின் மேல் அவர் சொல்லிக்கலாம் இல்ல, நீதான் போனியே, என்ன பாருங்க, கையில மீன் இருக்குதே, கையில மீன் இருக்குதே, அங்க கறி இருக்குதே, நீயே சமைச்சு நீயே சாப்பிடுன்னு சொல்லல. எனக்காக யாவும் செய்து முடிக்கிற கர்த்தர். ஆமென். எனக்காக எல்லாம் சொல்லுங்க. என் கையில இருக்குது, என் கையில இருக்குது, ஆனா சரி அது எனக்கே பயன்படுறதில்லை. புரியுதா? என் கையில் இருக்குது, ஆனா எனக்கு காசு இருக்குது, ஆனா பயன்பட மாட்டேங்குது. புரிய மாட்டேங்குது. நாங்கள் ஃப்ளைட்ல போகும்போதெல்லாம் காசு கையில தான் இருக்குது. சில ஃப்ளைட்ல போகும்போது அந்த சில ஃப்ளைட்ல காசு கொடுத்து வாங்கி சாப்பிடணும். சில நாடுகளுக்கு போகும்போது கையில காசு இருக்குது, ஆனா அந்த அந்த ஏர்போர்ட்ல ஒன்றும் வாங்க முடியாது. அவன் அந்த ஊர் காசு கேட்கறான். அதுல இன்னொரு கொடுமை என்னன்னா, அங்க எதுவுமே ஆள் இல்லை, ஒரு பெரிய பீரோ மாதிரி இருக்குது. அந்த பீரோ எல்லா பொருளும் இருக்கும், அதெல்லாம் காசு போடணும். அது என்ன வேணும், கூல் ட்ரிங்க்ஸ் வேணும் அதில் அழுத்தணும், அதில் என்ன பாப்கார்ன் வேணுமோ அழுத்தணும், கேக் வேணும் அழுத்தணும். அந்த காசு போட்டு அந்த கேக்கே வெளியே வரும். பணம் இருக்குது, ஆனால் கேக் வரல. புரியல? ஹலோ, எல்லாம் இருந்தும் சரி, எல்லாம் இருந்தும் ஒரு பிரயோஜனம் இல்லை. அவர் இருந்தா போதும். கையில மீனுக்கு சாப்பிட முடியுதா? பெரிய மீன் இருக்குது, சாப்பிட முடியுதான்னு கேட்டேன். புரிய மாட்டேங்குது. பெரிய மீன் இருக்குது, ஆனா சாப்பிட முடியல. சொல்லுங்க எல்லாரும். புரிஞ்சவங்க ஆமீன் சொல்லணும். புரிஞ்சுச்சா? பெரிய ஆள்லாம் கையில இருக்கிறாங்க, ஆனா 10 பைசா பிரயோஜனம் கிடையாது. என் வீட்டுக்காரர் யார் தெரியுமா? ரொம்ப பெரிய ஆளு. என் வீட்டுக்காரர் யார் தெரியுமா? ரொம்ப பெரிய ஆளு. அவங்க அண்ணன் யார் தெரியுமா? ரொம்ப பெரிய ஆளு. சொல்லுங்க, அவங்க இருந்தும் மீன் இருக்குதா? எனக்கு எந்த மீன்? பெரிய மீன், ஆனா என்ன ஸ்மெல்ல? சொல்லுங்க, அவர்தான் எனக்கு பிரயோஜனம். புரிஞ்சா சரிதான். சத்தமா சொல்லுங்க. எல்லாம் இருக்குது, எல்லாம் இருக்குது, உங்களுக்கு எல்லாம் இருக்குது, ஆனா அவர் இருக்கிறார், அது போதுமே. அவர் எல்லாம் செஞ்சு வச்சிருவார். ஆமீன் ஆமீன் சொல்ல மாட்டீங்களா? நீங்க விரும்பகமா உங்களை தேடி வந்துடும். எத்தனை பேர் அனுபவிச்சிருக்கீங்க? சில நேரங்கள் நினைப்போம், நீ பிரியாணி சாப்பிட நல்லா இருக்கும், அது யாராவது கொண்டு வந்து கொடுத்துருவாங்க. அவங்க கொடுக்காத ஆளு, அவங்க கொடுக்குறாங்க எடுத்து வந்து. ஏன் தெரியுமா? அவர் தான் கர்த்தர். சொல்லுங்க, அவர் தான் நம்பர் 1. அழுகைக்கு கேட்கும் ஆண்டவர், என் தேவை சந்திக்கிற ஆண்டவர், என் அக்கினியாய் மாற்றும் ஆண்டவர். 17ஆம் வசனம், 17ஆம் வசனம் வாசிக்கிறேன் கேளுங்க. 17ஆம் வசனம். 3ஆம் தரமும் அவனை நோக்கி, 3ஆம் தரம் அவனை நோக்கி, யோனாவின், ஹலோ, நான் அவர் விட்டு தூரம் போயிட்டா கூட என் பேர் தெரியுது, எங்க அப்பா பேர் தெரியுது, எங்க தாத்தா பேர் தெரியுது. ஆமீன். புரியுதா உங்களுக்கு? சொல்லுங்க, நான் அவருக்கு தூரம் போயிட்டா கூட என் பேர் தெரியுது, எங்க அப்பா பேர் தெரியுது, எல்லாமே தெரியுது. கரங்களை போய் சொல்லுங்க. ஹலோ, நீ காலை ஒரு அம்மா ஃபோன் வந்தது வீட்டுக்கு, பாஸ்டர் அம்மா கிட்ட, உன் சபைக்கு நான் வந்தம்மா ரொம்ப நாளைக்கு முன்னால, வசந்தம்மா கூடன்னு. இந்த அம்மா சொல்லுது, எனக்கு தெரியாது. அப்புறம் எனக்கு ஃபோன் பண்ணிச்சு, எனக்கும் தெரியல. ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு. யோசித்து பாருங்க. கொஞ்சம் இடைவெளி விட்டால் நமக்கு தெரியல. 8 நாள் இடைவெளியில இவருக்கு சொல்றாங்க, அப்போட பேர் ஞாபகம் வச்சிருக்கிறார். சொல்லுங்க, என்னை நினைவு கூறும் கர்த்தர், என் பேரில் நினைவா இருக்கிற கர்த்தர். என் பேரை சொல்றாரு, எங்க அப்பா பேரை சொல்றாரு, எனக்கு கொடுத்த ஊழியத்தோட சொல்றாரு. எல்லாம் கரெக்ட் சொல்லுங்க. என்னை நினைப்பூட்டும் ஆண்டவர். ஆமீன். புரியுதா உங்களுக்கு? கடந்த காலத்துல அவர் என்ன சொன்னார்? நினைப்பூட்டுகிற ஆண்டவர். யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ என்னிலும், சொல்லுங்க சொல்லுங்க, என்னுடைய கடந்த கால வாழ்க்கையை நினைப்பூட்டுகிற ஆண்டவர். எல்லாம் வாய்த்திர சொல்லுங்கம்மா. நான் எப்படி இருந்தேன், என்னை எப்படி ஆக்கியிருக்கிறார். என்னிலே அன்பாய் அவருக்கு தெரியுமா தெரியாதா? இது ரிமைண்டர். ஆமீன். நான் ஊழியத்துக்கு அழைச்சேன், உனக்கு கிருபையில கொடுத்தேன், உனக்கு வரங்களை கொடுத்தேன், வல்லமையை கொடுத்தேன். நீங்க இப்ப என்ன பண்ணிருக்கிற?
மீன் பிடிக்கிறியா, மீனா பின்னால போறியா தெரியல. நேசிக்கிறாயா? 3 தடவை கேட்கிறார். சொல்லுங்க. நான் சொல்ற வார்த்தை ரிமைண்டர். என்ன சொல்லுங்க? என்னை நினைப்பூட்டும் ஆண்டவர், என்னை நிலைநிறுத்தும் ஆண்டவர். ஆமென். புரியுதா? என்னை நினைப்பூட்டுகிற ஆண்டவர். என்னை நான் உன்னை எதுக்காக அழைச்சேன் தெரியுமா? மனுஷன் எப்படிக்கு அழைச்சேன்? கவனிங்க, இங்க இருக்க எல்லாருமே வேலை செய்யுங்க, சம்பாதிங்க, நல்லா வசதியா இருங்க, பெரிய வீட்டுல இருங்க, எல்லாமே அனுபவிங்க. ஆனா எல்லாத்துக்கும் மேலாக அவருடைய ஊழியத்தை செய்ய மறந்துடாதீங்க. அம்மா உங்களுக்கு கூடமா என்ன வேணா பண்ணுங்க, நல்லா இருங்க, நகை கூட வாங்குங்க, புரியுதா உங்களுக்கு? எல்லாம் பண்ணுங்க. ஆனா அவர் சொல்றாரு, நான் நினைப்பூட்டுகிறேன். என்னை நேசிக்கிறாயா? 163 மீன் இருக்குது, 150 பெரிய மீன். ஒரு சின்ன கேள்வி. இப்ப அன்பு இது மேல போவோம். இதே மாரி அம்மாவுக்கு 2 வீடு கொடுத்தாரு ஆண்டவர். இப்போ ஊரை பார்த்து ஒரு வீடு, அரக்கோண்டில் ஒரு வீடு, பிடாரக்குளத்தில் ஒரு வீடு. ஏதோ ஒண்ணு சொந்த வீடு ஆயிடுச்சு. கேக்குறாரு, அதுவா இதுவா? அதுவா நீயா நானா? அதுவா இதுவா? 163 மீன் கையில இருக்குது. இப்போ செல்வம் கவனிக்கணும். 163 வீடு இருக்குது, அபார்ட்மெண்ட். அதுவா சபையா? புரியல. புரிச்சு நான் என்ன சொல்ல போறேன்னு. ரைட், புரிஞ்சா புரியல. அவருக்கு நான் என்ன சொல்ல போறேன்னு புரிஞ்சிச்சு. அதுவா இதுவா? 3 கேட்கிறார்ல. அவனே சொன்னான், நீரே அறிவீர் ஆண்டவரே. கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. நினைப்பூட்டும் ஆண்டவர், நிலைநிறுத்தும் ஆண்டவர். 13ஆம் வசனம். திரும்ப ஒரு பேக்ல போறேன். 13. அப்பொழுது இயேசு வந்து அப்பத்தையும் மீனையும் எடுத்து அவர்களுக்கு கொடுத்தார். ஆமென். என் தேவைகளை சந்திக்கிற ஆண்டவர். எல்லாம் சொல்லுங்க. அப்பத்தையும் மீனை எடுத்து சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. ஹலோ, அவர் தான் சமைக்கிறாரு. என்ன பாருங்க, எல்லாம் வச்சுக்கிறேன், போட்டு சாப்பிட்டு போய் கழுவிட்டு போய் தூங்கு. எல்லாம் வச்சுக்கிறேன், சாப்பிட்டுட்டு டயர்டா இருக்கிறேன், பாத்திரத்தை கழுவிட்டு வச்சுட்டு போய் தூங்கு. சமைச்சும் கொடுக்குறாரு, கையில எடுத்தும் கொடுக்குறாரு. கை தட்டி ஆமேன்னு சொல்லுங்களேன். சமைச்சும் கொடுக்குறாரு, கையில. வீட்டுல எப்படிற நீ போட்டு சாப்பிடணுமா? சமைச்சும் தர்றாரு, கையில போட்டு கொடுக்குறாரு. சொல்லுங்க. நல்ல தகப்பன், நல்ல கணவன், நல்ல மனைவி, நல்ல நண்பர், நல்ல மேய்ப்பர். செஞ்சும் கொடுக்குறாரு. செல்வத்துக்கு அந்த கருவெல்லாம் இருக்குன்னு தெரியல. செஞ்சும் கொடுக்குறாரு. நன்றி. செஞ்சும் கொடுக்குறாரு. பாரு என்ன அட்டகாசம் பண்றான். செஞ்சும் கொடுக்குறாரு. நல்ல செஞ்சு கொடுக்க கூட போட்டு கொடுக்க கூடாது. அவனே செஞ்சு அவனே சாப்பிடணும். இவ தெரியுமா? சொல்லுங்க எல்லாரும். செஞ்சும் கொடுத்தாரு. அந்த சொந்தத்துல படிங்க. 13ஆம் வசனம். கொடுத்தார். அப்புறம் அவ்வளவுதானா? போதும். 13ஆம் வசனத்துல கொண்டு வந்து அவர்களுக்கு கொடுத்தார். கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. சொல்லுங்க எல்லாரும். கொண்டு வந்து கொடுத்தார். எத்தனை நல்ல ஆண்டவர் இல்ல? வந்து அப்பத்தையும் மீனையும் எடுத்து அவர்களுக்கு கொடுத்தார். எல்லாரும் இந்த நாளில திருவர சொல்ல ரொம்ப வீழ்த்த செய்கிற முதல் ஆசீர்வாதம், முதல் வசனம், உன் அழுகுறலை கேட்கும் ஆண்டவர். ஒன்றுமில்லை. 6ஆம் வசனம், 5ஆம் வசனம், ஒன்றுமில்லை, அது அழுகுறையின் சத்தம். 7ஆம் வசனம், 7ஆம் வசனம், 7ஆம் வசனம், என்னை அதாவது அறிக்கை செய்கிற ஆண்டவர். 7ஆம் வசனம் அதுல கூட சொல்ல, அவன் கர்த்தர் என்றான். என்னங்க? அதற்கு அவர் கேட்ட உடனே ஆமா சீமோன் பேதுருவை பார்த்து 7ஆம் வசனம் படிங்க. 7ஆம் வசனமே. சொல்லுங்க. ஏற்கனவே சொல்லிட்டேன். சொல்லுங்க. என்னை நினைப்பூட்டுகிற ஆண்டவர். பல மறந்து போயிடணும் பாருங்க. பிரச்சனை வரும்போது வசனம் மறந்து போகுது. ஒண்ணு வேணாம்.
இப்போ 103 ஜரம், நானும் பரியாரி கர்த்தர் வசனம் ஞாபகம் வருதா? வயிற்றுல இருக்கும்போது நானும் பரியாரி கர்த்தர், ஆபத்து காலம் நோக்கி கூப்பிடு. மறந்தது சில நேரங்கள்ல. தேவன் சொல்றாரு திரும்ப நினைப்பூட்டுகிற கர்த்தர், சொல்லி நினைப்பூட்டுகிற கர்த்தர். இரண்டாவது என குளிந்து போன வாழ்க்கையை அனலாய் மாற்றுகிற கர்த்தர். என்னங்க 9ஆம் வசனம் 9. எஸ், 2 காரியம் சொல்றாரு. 2 காரியம். இன்னொன்னு விஷயம் சொல்ல போறேன். மோசே 40 வருஷம் ஆண்டவரே மறந்துட்டார். மாமனார் வீட்டுக்கு போனோன்னு யாரை மறந்துடுறாங்க? நிறைய பேர், சில பேர் மறந்து, எல்லாரும் இல்லை. மாமனார் வீட்டுக்கு போன அங்கதான் அதிகமா ஜெபமே பண்ணணும். புரியவே இல்லை. லாபான் வீட்டுக்கு போன பிறகுதான் யாக்கோபு பக்தி ஆயிட்டார். யாக்கோபு பக்தி எங்கதான்? அங்க படுற பாடுதான். மோசே மாமனாட்டுக்கு போன பிறகு பக்தியே போயிடுச்சு. புரியல? ஒருத்தர் பக்தி வருது, ஒருத்தர் பக்தி போயிடுது. அதனால மாமனாரை சூஸ் பண்ணி மாமனாரை சூஸ் பண்ணணும். நல்ல மாமனார் இருந்தா அக்கினியா இருக்கலாம், மோசமான மாமனார் இருந்தா. அதனால பொண்ணு பார்க்கும் போது மாமனார் மாமியார் பார்க்கணும் கொஞ்சம். ஒருத்தன் பொண்ணு பார்க்க போனேன், பொண்ணெல்லாம் பார்த்து முடிச்சிட்டேங்க. நாகர்கோயில் கூட்டு போனவன, என்னடா பொண்ணு பிடிதான்? பொண்ணுக்கு அம்மாவுக்கு பல்லு இல்லைன்றான். புரியுது அவனுக்கு? ரைட். அவனுடைய தெளிவு அவ்வளவுதான். நேற்று ஒருத்தர் சொன்னேன், இப்போ வீட்டில் பேசினேன். ஒரு பாஸ்டர் பையனுக்கு பொண்ணு சொல்றாரு ஒருத்தர். நல்ல ஆவிக்குரிய பொண்ணுங்க, ஊழியம் செய்யற பொண்ணு, ஆராதனை பண்ற பொண்ணு, அபிஷேகம் எழுந்த பொண்ணு, ஒரு தீர்க்கதரிசியின் மகள், ஒரு தீர்க்கதரிசியுடைய மகள். அவர் சொல்றாரு, அதெல்லாம் வேணாயா, வேலை செய்யணையா, கையில சம்பாதிக்கணையா, நான் கஷ்டப்பட்ட மாதிரி என் பையன் கஷ்டப்படக்கூடாதியா, கை நிறைய சம்பாதிக்கிற பொண்ணா இருந்தா சொல்லுங்கயா. எவ்வளவு கேவலம் இல்லை இது. அவர் இன்னொன்னு சொன்னாரு, நான் சிலுவை சுமந்த மாதிரி என் பையன் சிலுவை சுமக்க கூடாதியான்றாரு. நம்ம என்ன சிலுவை சுமந்துட்டோம்? அந்த மாதிரி சாட்சி. நம்ம ஒரு சிலுவை சுமக்கலையே. சிலுவை சுமந்தியா? நீ சிங்காரத்துல வச்சிருக்காரு நம்ம கர்த்தர். சிலுவை சுமக்கிறோமா? ஒரு சிலுவை இல்லை நமக்கு. சிலுவை சுமந்த ஒரு காலத்துல இன்னைக்கு கர்த்தர் நம்மளை சிங்காரம் வச்சிருக்கிறார், சீயோன்ல வச்சிருக்காரு நம்மள. அந்த பாஸ்டர் சொல்றாரு, நான் சிலுவை சுமந்த மாதிரி என் பையன் சிலுவை சுமக்க கூடாதுன்றாரு. நான் உடனே சொன்னேன், உன் பையனுக்கு பொண்ணே கிடைக்காதியான்னு. அந்த மாதிரி இருந்தாங்க. ஒரு என்னை திட்டினா கூட பரவாயில்ல, எனக்கு கவலையே இல்லை. அப்ப யோசித்து, மக்களுக்கு என்ன தெரியுமா? ரட்சிப்பு, பரிசுத்தம், ஊழியம், அபிஷேகம், கிருபை வரணும். வேணும் என்ன வேணும்? கை நிறைய காசு வேணும். அந்த பொண்ணு இவனை மதிக்குமா? ஊழியம் செய்யுமா? நான் சொல்றேன், இந்த பொண்ணு ஆராதனை நடத்தையா, அதெல்லாம் அனுப்பிச்சிருக்கேன். ஆராதனை பண்ணோம், பிரசங்கம் பண்ணோம், இங்கிலீஷ்ல பிரசங்கம் பண்ணோம் அந்த பொண்ணு, அது கூட இதெல்லாம் அனுப்பிச்சிருக்கிறேன். அதெல்லாம் வேணாயா, சம்பாதிக்கிற பொண்ணா சொல்லுங்கயான்னு. முதல்ல பொண்ணு சொன்னது தப்பு. அந்த ஆளுக்கு தெரியல, விட்டுலாம். சொல்லுங்க, என் தேவைகளை சந்திக்கிற ஆண்டவர். 4வது குறிப்பு சொல்லுங்க, நினைப்பூட்டும் ஆண்டவர், நிலைநிறுத்தும் ஆண்டவர். ஆமேன். அது 13ஆம் வசனத்துல என் தேவைகளை இப்படி சொன்னா போதும். கவனிங்க, எடுத்து கொடுக்குறாருன்னா என்ன பார்த்தியா? அவனுக்கு தெரியும் இவன் சமைச்சு இவன் சாப்பிட்றதுக்கு இன்னும் அட்லீஸ்ட் ஒரு 6 மணி நேரம் ஆகும். குளிரான தேசம், குளிரான இவன் கறி நெருப்பு போட்டு இனிமேல் அவன் மாவு சுட்டு, அது அங்க இல்லை கடற்கரையில். இனிமேல் அவன் மீனை சுட்டு எத்தனை கொஞ்சம் எவ்வளவு நேரம் ஆகும்? அதனால என்மேல் இரக்கமுள்ள ஆண்டவர், என் பசி அறிந்த ஆண்டவர். என்ன சொல்லிருக்கலாம்? கையில் என்ன இருக்குது? மீன் இருக்குது. புரியுதா? நான் வேணா இந்த கறி தரேன், அடுப்பு கறி தரேன், சுட்டு சாப்பிடு. நம்மளா நம்ம வைத்தியத்தில் கொட்டுவோம். அவர் ஒண்ணுமே சொல்லலை. அப்பா இருக்குது, மீன் இருக்குது, கறி நெருப்பு இருக்குது, நல்லா சாப்பிடு. சொல்லுங்க, இரக்கமுள்ள ஆண்டவர். அடிக்கடி சீட்ல படிக்கிறோம், என் ஜனங்கள் பசியா இருப்பார்களே. அவன் சொன்னான், வனாந்திரமான இடம், காசு கிடைக்காது, இதுக்கெல்லாம் பணம் இல்லை. அப்படியும் அவள் பசி ஆற்றுகிற தேவன். கரங்களை சொல்லலாமா? உயிர்த்தெழுந்த ஆண்டவர். முதலாவது, ஒன்றுமில்லாத என்னை எல்லாவற்றையும் உடையவராய் மாற்றுகிறார். ஆமென். நினைப்பூட்டுகிறார். குளிந்து போன வாழ்க்கையை
மனதாய் மாற்றுகிறார், என் தேவைகளை சந்திக்கிறார், என்னை நிலைநிறுத்துகிறார். அது சொல்றாரு கடைசியில, என் ஆடுகளை மேய்ப்பாயாக, என் ஆடுகளை. ஹலோ, இது ஆரம்பத்துல இதான் சொன்னாரு, ஆரம்பத்திலையும் இதான் சொன்னாரு. நீ விட்டுட்ட, சொல்லுங்க. நினைப்பூட்டும் ஆண்டவர், நிலைநிறுத்தும் ஆண்டவர், தேவைகளை சந்திக்கும் ஆண்டவர், இரக்கமுள்ள ஆண்டவர். எல்லாரும் ஜெபம் பண்ணலாமா? தேவனே, 8 நாளைக்கு பின்பு. அப்ப 8 நாள் என்ன? 8 நாள் என்ன இல்லை? 8 நாள் என்ன இல்லை? தொழிலே இல்லையே, அவரே இல்லையே. அவர் கூட போனா சாப்பாடு கிடைக்கும், புரியுது? அவர் கூட போனா சாப்பாடு கிடைக்கும். ஆனா இப்ப ஒண்ணுமே இல்லை. ஆனாலும் 8 நாளைக்கு பின்பு உன்னை தேடி வந்து தருகிற ஆண்டவர். ஆமீன். கரங்களை உயர்த்தி ஆமீன் சொல்லலாமா? ஏதாவது வயலத்திருந்து எல்லாரும் எல்லாம் ஜெபி வாயத்திறன் சாட்சி